எல்லாரும் ஓட்டு போட்டிங்களா? கண்டிப்பா போட்டிருப்பீங்க. ஸோ போடாதவங்களுக்கெல்லாம் வருத்தம் தான். ஏன்னா நெறைய பேரு ஊருங்களுக்கே முடியல. ஒரு ஜனநாயக நாட்ல எவ்வளோ கொடுமைகள் பார்க்க முடியுமோ, இந்த வோட்டிங் டைம்ல பார்த்தீங்கன்னா, அந்த அதிகார திமிர காட்டிட்டாங்க. நெறைய விஷயங்கள் நடந்தது. 1 இல்ல 2 இல்ல. இந்த கள்ள ஓட்டுல இருந்து, தப்பான ஓட்ட பதிவு பண்றதுலருந்து, அடிக்கிறதுலருந்து வேட்பாளர்கள, இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நேத்து தமிழ்நாட்ல நடந்த எலக்ஷன்ஸ்ல நடந்தது. மே 4ஆம் தேதி ரிசல்ட்ஸு. கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எல்லாருக்குமே இருக்கும் கண்டிப்பா, எல்லா கட்சிக்குமே. லாரி இந்த குட்டியானலாம் முடிச்சுலாம் போயிருக்கீங்க. பஸ்ஸஸ் இல்லன்னு சென்னையிலேருந்து. அவங்களுக்கெல்லாம் ஒரு கையெடுத்து நான் கும்பிட்றேன். இந்த அளவுக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கீங்கன்னு. நான் சொல்ல போறது பார்த்தீங்கன்னா, லிட்ரலி ஒரு கிரைம் ஸ்டோரி மாரியே இருக்கும் கைஸ். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு எனக்கு கேட்கவே. பட் இது நம்பலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல. நம்பாத மாதிரியும் இல்ல. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்மளோட அடுத்த பாடல் கூடிய விரைவில் வரப்போகுது. அந்த சாங்குக்கான ஒரு குட்டியோண்டு ப்ரோமோ ஒரு 4 லைன் பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ப்ளே பண்றேன். என்னமோ ஆகுது, எல்லைய மீறுது, பாரமா சேருது, நெஞ்செல்லாம் நோவுது. கேட்டிருப்பீங்க. எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. யப்பா டேய்! புரியவே இல்லடா. ஜனநாயகனோட இந்த படம் லீக் ஆன விஷயத்துல ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட்டு. ஏன்னா, இது ஒரு சின்ன பட்ஜெட் படம் கிடையாதுங்க. 500 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. இந்த 500 கோடி செலவு பண்ணப்போ, எவ்வளோ விஷயங்கள் அவங்க சேஃபா வச்சுக்கணும். பட் இந்த படத்த பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா வெளிய ஆன்லைன்ல ஒருத்தன் லீக் பண்ணிட்டான். அது யாரு பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு, புரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா, போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. போலீஸும் செம்ம ஹை ப்ரையாரிட்டில யாருன்னு சொல்லிட்டு ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 6 to 7 பேர பார்த்தீங்கன்னா, அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த அரெஸ்ட் பண்ணதுல முக்கியமான குற்றவாளி யார் அப்படின்னா, பிரசாத் அப்படின்னு ஒரு பையன சொல்றாங்க. இந்த பிரசாத் யார் அப்படின்னா, ஃப்ரீலான்சிங் எடிட்டராம். அவன் ஆக்சுவலி இந்த ஊர் கிடையாது போல. வேற ஊர்ல இருந்து இங்க வந்திருக்கான். ஏதோ ஒரு படத்தோட ஒர்க் பண்றதுக்கு. அந்த டைம்ல ஜனநாயகனோட லீட் எடிட்டர் ஹூ இஸ் பிரதீப். அந்த பிரதீப் பார்த்தீங்கன்னா, இவர் ஃப்ரீலான்சிங்கா ஹையர் பண்ணியிருக்காரு. ஜனநாயகன் படத்துக்கு அடிஷனல் எடிட்டர்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு, இவன் என்ன பண்ணியிருக்கான், நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்கான். இப்போ இந்த இடத்துல பிரசாத் அப்படின்றத மெயின் கல்பிரிட்டாக பிடிச்சிருக்காங்க. அவனை பிடிச்சி இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்டா தம்பி, எதுக்கு இந்த படத்தை நீ லீக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கதையில் சுவாரஸ்யமே இருக்குது. இது நம்புற மாதிரியே எனக்கு இல்லை. அந்த பையன் என்ன சொல்லியிருக்கான போலீஸ்கிட்ட, சார் இந்த மாதிரி படத்தை நான் தான் எடுத்தேன். எடிட்டிங் ரூமில் திருட்டுத்தனமாக நான் எடுத்துட்டு, பட் நான் எடுத்ததுக்கான ரீசன் வேறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். சரி, யாருடா ஒன்று இந்த படத்தை எடுக்க சொன்னது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திருட சொன்னதுன்னு கேட்டதுக்கு, ஸோ இந்த பிரசாத் அப்படின்னு ஒரு பையன் இருக்கான்ல, இந்த பையனோட ஒரு ஃப்ரெண்டு, அவள் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு உமாசங்கர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் ஃப்ரெண்டாக இருக்கார் போல். அவர் ஆக்சுவலாக சொன்னாராம், தம்பி உனக்கு ஏகப்பட்ட காசு வரும், நான் சொன்ன மாதிரி செஞ்சேன் அப்படின்னா இந்த படத்தை மட்டும் எப்படியாவது எடுத்துன்னு வந்து எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, அந்த காசு அப்படின்னு ஒரு மோகத்தில் இந்த பிரசாத் அப்படின்றவர் எப்படியோ திருட்டுத்தனமாக பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஷூட்கான அந்த ஒரு ரூம்க்கு ஆக்சஸ் எடுத்துக்கிட்டு கிளிப் பை கிளிப்பாக ஜனநாயகனோட கட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இவர் நவுத்திட்டே இருக்க. இந்த பையன் வீட்டுக்கு போயிட்டு இது எல்லாமே சிஸ்டமில் போட்டு இவன் எடிட் பண்ணிவிட்டு ஒரு அவுட்டை பார்த்தீங்கன்னா அந்த உமாசங்கர் அப்படின்னு ஒருத்தனுக்கு கொடுத்துருக்காராம். அதுக்கப்புறம் தான் இந்த படம் வெளியே லீக் ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த பிரசாத் அப்படின்னு நபர் பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு சொல்லியிருக்கார் மாதிரி ஒரு க்ரைம் ஸ்டோரி மாதிரியே பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸில் போட்டாங்க. எனக்கு இது நம்புற மாதிரி தெரில. அது எப்படிரா 500 கோடி ரூபாய் படம் எவனோ ஒருத்தன் ஃப்ரீலான்சிங்காக உள்ளே வந்து அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிடுவானா? இதுனா 1 லட்சமா 2 லட்சமா 500 கோடி பிஸ்னஸ்ஸு. அப்படி இருக்கும்போது அந்த எடிட்டிங் சூட்டு எவ்வளோ ப்ரொடெக்ஷனாக இருக்கணும், எப்படி அவனுக்கு ஆக்சஸ் கிடச்சிது, எப்படி சிஸ்டமில் அவன் அழகாக எல்லாத்தையும் திருடுனா, இந்த உமாசங்கர் யார், அவன் ஏன் ஆக்சுவலாக இவனுக்கு காசு தரேன்னு சொன்னால் ஏன் படம் அங்கே எடுத்துன்னு போய் கொடுத்தான், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்குது. ஆனால் அந்த உமாசங்கரையும் பார்த்திங்கன்னா தேடிட்டே இருந்திருக்காங்க. அவன் ஆக்சுவலாக தலைமறைவாயிட்டானா. கடைசியில் அவன் என்ன பண்ணியிருக்கானா, சென்னை ஹைகோர்ட்டில் போயிட்டு முன்ஜாமீன் கேட்டு கொடுத்துட்டானா. இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, எனக்கு அன்வான்டாக இதில் லூப் பண்ணுறாங்க, நான் ரொம்ப ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு, ரீசெண்டாக தான் எனக்கு சர்ஜரிலாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த ப்ரூஃப்லாம் காட்டிட்டு முன்ஜாமீன் கேட்டிருக்காப்லையாம். போலீஸ் போய் பிடிக்கிறதுக்குள்ள இந்த பிரசாத் அப்படின்னு ஒரு பையன் பார்த்தீங்கன்னா கஸ்டடியில் இருக்கான். அவன் தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போலீஸ்க்கு கொடுத்துருக்காங்க போல். இந்த விஷயம் இப்போ வெளியே வந்திருக்கு. ஆனால் இந்த பிரதீப் அப்படின்றவர் ஹீ இஸ் த ஹெட் ஆஃப் த எடிட்டர். அவருக்கு மட்டும்தான் ஒரு மெயின் ஆக்சஸ்மே இருக்கும். அவருக்கும் டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும், ஹீரோ கிட்ட கூட ஆக்சஸ் இருக்காதான் இந்த படத்தோட விஷயங்கள். இப்போ பிரதீப் மேலே என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபிலிம் கார்பரேஷன் இருக்கும்ல, இவங்க சைட்லேருந்து தமிழ்நாடு ஃபிலிம் அசோசியேஷன் பிரதீப்பை அவரோட எடிட்டிங் பதவியிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் அவர் இந்த படங்களுக்கு எடிட்டே பண்ண முடியாதான், சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு இவ்வளோ பெரிய பட்ஜெட்டான படம், இவ்வளோ பிஸ்னஸ் ஆக வேண்டிய ஒரு படம், யாரோ ஒரு பையனை யாருன்னே தெரியாமல் ஒரு ஃப்ரீலான்சிங் நீங்கள் ஏன் எடுத்தீங்க அப்படின்ற விஷயங்களுக்கு கேள்வி கேட்டு ஆஸ் ஆஃப் நோ அந்த பிரதீப்பையும் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு. இப்போ என்னன்னா அடுத்தது என்ன நடக்க போகுது, அந்த பிரசாத் அப்படின்னு சொல்கிறவன் பார்த்தீங்கன்னா பிட் பை பிட்டாக எடுத்துன்னு போய் நான்
வீட்டில் உட்காந்து எடிட் பண்ணி தான் இது ஆன்லைனில் லீக் ஆச்சுன்னு சொல்கிறான். இந்த உமாசங்கர் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார், எனக்கு காசு தரேன்னு சொன்னார். அந்த ஆசையில் நான் கொடுத்துட்டேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு கதை என்ன தெரியுமா சொல்லியிருக்கான், நான் ரொம்ப ஒரு ஏழைப்பட்ட பையன், நான் கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப்பில் முன்னுக்கு வந்து எடிட்டிங் அப்படின்றத நான் என்னோடய ப்ரொஃபஷனை தாண்டி நான் அதை கற்றுக்கிட்டேன். நிறைய படங்களுக்கு ஃப்ரீலான்சிங் பண்ணும்போது அந்த மாதிரி இன்னொரு படத்துக்கு பண்ணுறதுக்கு தான் சென்னைக்கே வந்தேன். அந்த டைமில் ஜனநாயகன் டீமில் கேட்டிருந்தாங்க, அதனால் நான் ஹையர் பண்ணாங்க, நான் எடுத்துன்னு போனேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. இந்த இடத்துல எங்கே மிஸ்டேக் நடந்திருக்குன்னு தெரியாது. நண்பர்களே, நீங்களும் இந்த கதையை கேட்டிருப்பீங்க. இதை நம்புற மாதிரி இருக்கா அப்படின்றது மட்டும் நீங்களே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 10% தான் நம்புற மாதிரி இருக்குது. மிச்சம் 90%லாம் எனக்கு நம்புற மாதிரியே கிடையாது. இதுக்கு பின்னாடி இதை விட மிகப்பெரிய சதி இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் இப்போ இந்த கதையை கேட்டிருப்பீங்க. இது கதை கிடையாது, இதுதான் நடந்திருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா க்ரைம் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? இல்லை ப்ரோ, மேபி இப்படி இருக்கலாம், இந்த இடத்துல இப்படி ஆகிருக்கலாம், அவன் மறைக்கிறான். உங்களோட சைட்லேருந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக யோசிச்சுட்டு இதை நீங்கள் கமெண்ட்டை போட்டு விடுங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பட் ஐ எம் லிட்ரலி இன் ஷாக். எவ்வளோ அசால்ட்டாக ஒரு 500 கோடி படத்தை அவன் டோரை ஓப்பன் பண்ணி எடுத்துன்னு போயிட்டான்னு சொல்லிட்டு, அது வேறு இன்னொருத்தன் கேட்டான்னு சொல்லி எடுத்துன்னு போய் கொடுத்தானா. இந்த பையனோட ஒரு ஃப்ரெண்டு, ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு கேட்டான்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறேன்னு எடுத்துன்னு போய் கொடுத்துட்டானா. ஏண்டா, 500 கோடி ரூபாய் படம், அது எப்படிப்பா அந்த எடிட்டர் அசால்ட்டாக ஒரு ஃப்ரீலான்சிங் எடுத்திருப்பார், யாருன்னே தெரியாத ஒரு பையனை? எனக்கு புரியவே இல்லை. மண்டலாம் அப்படியே கோளாறு ஆகிடுச்சு எனக்கு. சரி, ஓகே, இதோட நான் பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப்ஃபுல்லி மே 4 ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்துக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒட்டுமொத்த தமிழ்நாடுன்னு சொல்கிறத விட ஒட்டுமொத்த உலகமே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அவ்வளோ இடத்துல இருந்துலாம் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன், ஓட்டு போட்டதுக்கு, இவ்வளோ ஒரு பெரிய விஷயம் எடுத்து நீங்கள் பண்ணதுக்கு. லெட்ஸ் சி, ஒரு உண்மை அப்படின்னா அது கண்டிப்பாக வெல்லும். காலம்தான் அதுக்கு பதில் சொல்லும். ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஆஸ் ஆஃப்னா அதை பற்றி நம்ம பேச வேணாம். அன்டில் May 4 நம்ம இந்த ஜனநாயகம் விஷயமாக பார்த்தீங்கன்னா வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணலாம் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். என்னமோ ஆகுது, எல்லைய மீறுது, பாரமா சேருது, நெஞ்செல்லாம் நோவுது.